ശ്ലോകം 15. നൂനം ശക്തി സമാക്രാന്തോ വിഷ്ണുർനിദ്രാവസംഗത ജജാഗാര ന ധർമാത്മാ കിം കരോമ്യദ്യ ദുഃഖിതാ. വിഷ്ണു யோக நிதிரையிலேருந்து முழிச்சுட்டு இருந்தா நான் ஸ்துதிக்கிறத கேட்டுட்டு ரெஸ்பான்ஸ் செய்யாக்கி இருக்க மாட்டார். அவரு ஏதோ ஒரு சக்திக்கு அடிபணிஞ்சு இப்படி யோக நிதிரையில முழுகி இருக்கார். அது நூனம் உறுதியாக்கம். தர்மாத்மாவாயிருக்கிற பகவான் இப்படி சொல்லிட்டொன்னும் எந்திருந்துட்டில்லை. இனி இந்த அளவுக்கு துக்கத்தை மனசுல தாங்கிட்டு இருக்கிற நான் இனி என்ன ஒர்க்கம் செய்யணும், ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு பிரம்மா சங்கடப்படுறார், புலம்பித்து இருக்கிறார். இந்த அளவுக்கு டீப்பான யோக நிதிரையில அவரு முழுகணுமானா அப்படி ஒரு சக்தி அவருக்குள்ள இருக்கு. நான் சொல்றதும் அவரோட காதுல விழுந்துட்டொன்னும் இல்லை. நான் இனி என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசனை பண்றார். ஸ்லோகம் 16. ஹந்து காமாவுபௌ ப்ராப்தௌ தானவௌ மதகர்விதௌ கிம் கரோமி க்வ கச்சாமி நாஸ்தி மே சரணம் குஜே. ஹந்து காமா உபௌ பிராப்தௌ தானவௌ மதகர்விதௌ கிம் கரோமி க்வ கச்சாமி ந அஸ்தி மே சரணம் குஜித். ஹந்து காமாவுபௌ பிராப்தௌ தானவௌ மதகர்விதௌ கிம் கரோமி க்வ கச்சாமி நாஸ்தி மே சரணம் குஜித். பிரதிசந்தி கட்டத்துல இனி செய்வதறியாம நிக்கிற சிச்சுவேஷன்ல என்னவாக்கும் இனி செய்யணும் அப்படின்னு தெரியாம நிக்கிற சிச்சுவேஷன்ல இந்த புத்தி அப்படிங்கிறது கரெக்டா பிரவர்த்தனமாகணும். அப்படி அந்த புத்தி கரெக்டா அந்த பிரச்சனைகளோட சமயத்துல பிரவர்த்திச்சா மட்டும்தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். ഓരോ விஷயத்திலையும் മനസ്സ് கான்சென்ட்ரேஷனோடு கூடிட்டு பிரவர்த்திக்கணும். அப்படின்னா அந்த பஞ்சேந்திரியங்கள் எல்லாம் அந்த புத்தியில பிரவர்த்திச்சு நம்மளோட இந்திரியங்கள் அந்த புத்திய ശ്രദ്ധിക്കണം. புத்தி சொல்றத இந்திரியங்கள் அனுசரிக்கணும். இங்க பிரம்மா இனி என்னவாக்கும் செய்வேன் அப்படின்னு தளர்ந்து போகலை. புத்திய வச்சு புத்திய உபயோகிச்சு யோசனை பண்ணிட்டு இருக்கார். கொல்லறதுக்கு வந்து நிக்கிற 2 அசுரர்கள் இவ நல்லவாழ மாதிரி ஒன்றும் தோணலை. இவாளுக்கு அகங்காரம் முத்தி போச்சு. மத கர்விதவ் ரொம்ப ரொம்ப அகங்காரமாயிருக்கா இவ 2 பேரும். நான் என்னவாக்கும் இனி செய்வேன், எங்க ஓடிப்போவேன், எனக்கு ஆஸ்தானமாயிட்டு இந்த தாமரைப்பூ மட்டும்தானே இருக்கு, இந்த தாமரைப்பூவிலேருந்து இறங்கி ஓடுன்னு அல்லவா இவா சொல்லதா, என்ன காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு எல்லாம் பிரம்மா சங்கடப்படுறார். 17வது ஸ்லோகம். இதி சஞ்சிந்த்ய மனசா நிச்சயம் பிரதிபத்யஜா துஷ்டாவ யோக நித்ராம் தாம் ஏகாக்ர ஹிருதயஸ்திதா. இதி சஞ்சிந்த்ய மனசா நிச்சயம் பிரதிபத்யஜா துஷ்டாவ யோக நித்ராம் தாம் ஏக அக்ர ஹிருதயஸ்திதா. இது சஞ்சிந்த்ய மனசா
നിശ്ചയം പ്രതിപദ്യജ തുഷ്ടാവ യോഗനിദ്രാം താം ഏകാഗ്രഹൃദയസ്ഥിത. பிரம்மா இப்படி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது யாக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம், என்ன பண்ணுவேன் இனி அப்படின்னு எல்லாம் சிந்தனை பண்றார். ஒரு பிரச்சனை அப்படின்னு வரத்த அது சால்வ் பண்ணணுமானா புத்தி அப்படிங்கிறது கரெக்ட் டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பிரவர்த்திக்கணும். இந்திரியங்கள் പലതും പല വഴിക്കാക്കും ഇരിക്ക്. കാതൊന്ന് കൊണ്ടുവരത്, കണ്ണൊന്ന് കൊണ്ടുവരത്, നാക്കൊന്ന് കൊണ്ടുവരത്, മൂക്കൊന്ന് കൊണ്ടുവരത്, നമ്മളോട് സ്പർശനത്തെ തെളിവിக்கிற തൊക്കൊന്ന് കൊണ്ടുവരത്. இப்படி இதுல எல்லாத்துக்கும் நமக்கு ஸ்ரத்தையும் போறது. கண்ணால ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கிறத காதால ஒண்ணு கேட்டுட்டு இருப்போம், காதால ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கிறதையே இந்த வாய் ஒண்ணு பேசும், அதே மாதிரி ஒண்ணு தொட்டு இருப்போம். இப்படி இந்த பஞ்சேந்திரியங்கள் நம்மளை படுத்துற பாடு அப்படிங்கிறது ரொம்ப. அதனால இந்த பஞ்சேந்திரியங்கள் எல்லாமே இந்த புத்தியில போய் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்பதான் ஸ்ரத்தை அப்படிங்கிறது வரும். நமக்கு பிரியமான விஷயத்துல நம்மளோட ஸ்ரத்தை உண்டாகுமே. அதே மாதிரி இந்திரியங்கள் எல்லாம் ஒரு சேர அந்த ஒரே ஒரு விஷயத்துல லயிச்சாதான், எந்த விஷயமோ அந்த விஷயம் அதுல லயிச்சாதான் மனசு அப்படிங்கிறது கான்சென்ட்ரேட் ஆயிட்டு வரும், ஸ்ரத்தை உண்டாகும். அதே மாதிரி பயப்படுத்துற விஷயம், இங்க அசுரர்கள் வந்து நிக்கவாக்கம் சேரா இந்த பிரம்மா கிட்ட, அது ஒரு பயமுறுத்துற விஷயமாக்கும். அதனால இந்த அசுரர்கள் கிட்ட பிரம்மா ஸ்ரத்தையோடு கூடி நின்று இருக்கார். இவ எப்பளாக்கும் என்ன அடிப்பா, எப்பளாக்கும் உபதிரவிப்பா, எப்பளாக்கும் தாமரை பூவில இருந்து கீழே தள்ளி போடுவா, இப்படின்னு எல்லாம் இப்படியெல்லாம் பலரும் சிந்திச்சு அங்க நிக்கிற பிரம்மா பகவான துதிக்கிறத நிப்பாட்டொன்னும் இல்லை, புத்திய யூஸ் பண்றார். பிரம்மதேவன் மனசுக்குள்ள இப்படி யோசனை பண்ணி ஒரு தீர்மானத்துல வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறமா ஏகாகிர சித்தத்தோடு கூடிட்டு கான்சென்ட்ரேஷன் ஆயிட்டு யோக நிதிரைய ஸ்துதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். பகவான் யோக நிதிரையிலாக்கும் இருக்கார். இத்தனை நேரம் பகவானியாக்கும் ஸ்துதிச்சுட்டு இருந்தார். இப்போ பகவான தூங்க வச்சிருக்கிற சுஷுப்தி நிலைக்கு கொண்டு போயிருக்கிற அந்த யோக நிதிரை ஆக்கும் பகவான ஆட்டி படைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த யோக நிதிரையா இருக்கிற அந்த ஆதிபராசக்திய ஸ்துதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். ஸ்லோகம் 18. விசாரிய மனசாப்யேவம் சக்திர்மே ரட்சணே க்ஷமா யயாஹ்யதே தனோ விஷ்ணு கிருதோஸ்தி ஸ்பந்தவர்ஜிதா. பகவானுக்கு இப்படி ஒரு எந்திருக்க முடியாத அவஸ்தைய கொடுத்த சக்தி, அந்த சக்திக்கு என்ன காப்பாத்துறதுக்கு சாதிக்கும்? மகாவிஷ்ணுவ இந்த சக்தி அத்வைத பாவத்திலிருந்து துவைத பாவத்துக்கு மாத்தி இருக்கு. அதனாலேயாக்கும் தூக்கத்தில் இருக்கார். அப்ப இந்த சக்தி அப்படிங்கிறது பவர்ஃபுல்லானதாக்கும். அதனால பகவானோட யோகமாயைய ஸ்துதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். ஏது சக்தியாக்கமோ விஷ்ணுவ சலனமில்லாதக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறது, அசைவில்லாம நிப்பாட்டி வச்சிருக்கிறது. அந்த சக்திக்கு என்ன காப்பாற்ற முடியும் அப்படின்னு பிரம்மா புத்தியால யோசனை பண்ணி தீர்மானம் பண்ணி அந்த சக்திய ஸ்துதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். இப்ப விஷ்ணு அப்படிங்கிற பெரிய சக்தி, அந்த பெரிய சக்தியை ஆட்டி படைக்கிற அந்த பராசக்தி, அந்த பராசக்திய ஸ்துதிக்கிறதுக்கு பிரம்மா ஆரம்பிச்சார் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். 19வது ஸ்லோகம். வ்யசூர்யதான ஜானாதி குணான் சப்தாதிகானிஹ ததா ஹரிர்ன ஜானாதி நித்ராமீலிதலோஜனா
व्यसुः यदा न जानाति गुणान् शब्दादिगान् इह तदा हरिः न जानाति निद्रामीलितलोचनः व्यसोर्यदा न जानाति गुणान् शब्दादिगानिह तदा हरिर्न जानाति निद्रामीलितलोचना. இறந்து போன ஒருத்தன் எப்படி ஆக்குமோ, நம்ம பக்கத்துல போய் நின்னா கூப்பிட்டா அவனுக்கு காது கேட்காது, நம்மள கண்ணுல காண பத்தாது, நம்ம கிட்ட பேச முடியாது, நம்ம தொடர்றது அவனுக்கு தெரியாது, நம்மளோட ஸ்மெல் அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சுக்க முடியாது. சிலவா பக்கத்துல வந்தாலே நமக்கு திரும்பி நின்னாலும் தெரியும், ஓ வந்திருக்கிறது ஆராக்கும், ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சுடுவோம். ஒவ்வொரு ஃபிளேவர்ல செண்டெல்லாம் பூசிக்கிறவா எல்லாம் உண்டு. சிலவா ஒரு சில பவுடரை யூஸ் பண்ணுவா, ஒரு சில சோப்பை யூஸ் பண்ணுவா. சிலவாளுக்கு பார்த்தானாக்கா வேர்வை நாத்தம் அப்படிங்கிறது ஒழிஞ்ச நேரமே இல்லை. அப்போ ஒரு ஆளை நம்ம கண்ணுல காணலைன்னா கூடயும் நம்மளோட பின்பக்கமா வந்து நின்னா ஆராக்கும் பக்கத்துல வந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போ இறந்து போய் படுத்துட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு எப்படி ஆக்குமோ, முன்னால வந்திருக்கிறவன் என்ன வாக்கும் பேசுறான், என்ன வாக்கும் செய்யறான், அது ஒன்றும் தெரியாம இருக்கு. அதே மாதிரி யோக நிதிரையில இருக்கிற அந்த ஹரிக்கும் இங்க பிரம்மா வந்ததே தெரியலை, அவருக்கு உணர முடியலை. பிரம்மா இங்க வந்திருக்கிறது தெரியலை, பிரம்மா இப்ப சுதிச்சுட்டு இருக்கிறது தெரியலை, ஒன்னும் தெரியலை. ஸ்லோகம் 20. ந ஜஹாதி யதோ நித்ராம் பகுதா சம்ஸ்துதோப்யசௌ மன்யேனாஸ்ய வசே நித்ரா நித்ரயாயம் வசீகிருதா. ந ஜஹாதி யதஹ நித்ராம் பகுதா சம்ஸ்துதஹ அபி அசௌ மன்யே நாஸ்ய வசே நித்ரா நித்ரயா அயம் வசீகிருதः. ந ஜஹாதி யதோ நித்ராம் பகுதா சம்ஸ்துதோப்யசௌ மன்யேனாஸ்ய வசே நித்ரா நித்ரயாயம் வசீகிருதா. பலபடி ஸ்துதிச்சிட்டும் என்னெல்லாம் சொல்லி ஸ்துதிச்சிட்டும் இந்த விஷ்ணு எந்திருக்கிறது இல்லையே, அதனால இந்த தூக்கம் அப்படிங்கிறது இவரோட கண்ட்ரோல்ல கிடையாது அப்படிங்கிறத பிரம்மா புரிஞ்சுட்டு விட்டார். இப்ப யோக நிதிரையில இருக்கிற பகவான் நான் கூப்பிட்டதொன்னும் அவருக்கு தெரிஞ்சிட்டில்லை, நான் வந்து நிக்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிட்டில்லை. அப்போ இவரோட இந்த யோக நிதிரைக்கு காரணம் அப்படிங்கிறது இவரோட கண்ட்ரோல்ல கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டார். இவரை ஆட்டி படைக்கிற சக்தி அப்படிங்கிறது வேற ஒண்ணு இருக்கு. இந்த நித்ரை இவரை ஆட்டி படைக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பிரம்மா யோசிக்கிறார். 21 ஸ்லோகம். யோ யஸ்ய வசமாபன்ன சதஸ்ய கிங்கர கில தஸ்மாத் யோக நித்ரேயம் ஸ்வாமினி மாபதேர் ஹரே. யஹ யஸ்ய வசம் ஆபன்னஹ தஸ்ய கிங்கரஹ கில தஸ்மாத் ச யோக நித்ரேயம் ஸ்வாமினி மா பதேஹே ஹரே. யோ யஸ்ய வசமாபன்ன சதஸ்ய கிங்கர கில தஸ்மாத் யோக நித்ரேயம் ஸ்வாமினி மா பதேர் ஹரே. இப்போ இந்த யோக நித்ரையில பகவான் யோக நித்ரைக்கு அடிபணிஞ்சு மயக்கத்துல இருக்கார். அப்போ இந்த யோக நித்ரைக்காக்கும் சக்தி ஜாஸ்தி. கிங்கரன் அப்படின்னா பரிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த யோக நித்ரையாக்கும் பகவானை இப்ப ஆட்டி படைச்சுட்டு இருக்கு. அதனால இந்த யோக நித்ரை லக்ஷ்மிபதியா இருக்கிற ஹரியோடு
சுவாமினியாக்கும். அப்படின்னு சொன்னா இந்த ஹரிய கண்ட்ரோல் பண்ற மாயாசக்தி அப்படின்னு அர்த்தம். அந்த நித்ரைய பிரம்மா இங்க வர்ணிச்சதாக்கும் பார்த்தோம். இந்த யோக நித்ரை அப்படிங்கிறது பகவானோட கண்ட்ரோல்ல இல்லை. அதனாலயாக்கும் நம்ம கூப்பிட்டோன்னா பகவான் எந்திருக்காத்தது. அப்போ இந்த யோக நிதிரை அப்படிங்கிறது இப்ப பகவான ஆட்டி படைக்கிறது. அதனால பகவான கண்ட்ரோல் பண்ற சக்தி. அதனாலயாக்கும் இந்த யோக நிதிரைய சுவாமினி அப்படின்னு சொன்னது. லட்சுமிபதியான ஹரியோடு சுவாமினி ஆயிட்டுங்க அந்த அதிபராசக்திய எடுத்து சொல்றார் பிரம்மா. ஸ்லோகம் 22. சிந்துஜாயா அபிவசே யயா ஸ்வாமி வசீகிருதா நூனம் ஜகதிதம் சர்வம் பகவத்யா வசீகிருதம். சிந்துஜாயா அபிவசே யயா ஸ்வாமி வசீகிருதா நூனம் ஜகத் இதம் சர்வம் பகவத்யா வசீகிருதம். சிந்துஜாயாபிவசேயயா சுவாமி வசீகிருதா நூனம் ஜகதிதம் சர்வம் பகவத்யா வசீகிருதம். சிந்துலேந்து ஜனிச்ச லக்ஷ்மி தேவி சமுத்திரத்திலேந்து அந்த பாலாழி மதன சமயத்துல உயர்ந்து பொங்கி வந்த லக்ஷ்மி தேவியோடு பதியாக்கும் நாராயணன் இருந்தா கொடியம். அப்படி இருக்கிற அந்த நாராயணனை அந்த லட்சுமி தேவியோடு கணவராயிருக்கிற நாராயணனை கண்ட்ரோல் பண்ற அந்த பகவதியால அந்த ஆதிபராசக்தியால இந்த உலகம் கம்ப்ளீட்டா அட்ராக்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த உலகத்தையே அந்த ஆதிபராசக்தி அப்படிங்கிற அந்த மாயா தேவி ஆட்டி படைக்கிறா அப்படின்னு இந்த ஸ்லோகம். அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்றார். அதாக்கும் இங்க நூனம் உறுதியாக்கும் அது அப்படின்னு. ஸ்லோகம் 23. அஹம் விஷ்ணு ததா சம்பு சாவித்ரி ஜரமாப்யுமா சர்வே வயம் வசேயஸ்யா நாத்ர கிஞ்சித் விசாரணா. அஹம் விஷ்ணுஹு ததா சம்புஹு சாவித்ரி ஜ ரமா அபி உமா சர்வே வயம் வசே யஸ்யா ந அத்ர கிஞ்சித் விசாரணா. நானும் விஷ்ணுவும் மகேஸ்வரனும் சரஸ்வதியும் லட்சுமியும் பார்வதியும் எல்லாம் அந்த ஆதிபராசக்தியோடு கண்ட்ரோல்லையாக்கும் இருக்கும். அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 24. ஹரிராப்யவசேதே யதான்ய பிராகிருதோ ஜன யயாபிபூதகா வார்த்தா கிலான்யேஷாம் மகாத்மனாம். ஹரிஹி அபி அவசஹ சேதே யதா அன்யஹ பிராகிருதஹ ஜனஹ யயாபிபூதஹ கா வார்த்தா கில அன்யேஷாம் மகாத்மனாம். ஹரிராப்யவசேதே யதான்ய பிராகிருதோ ஜன யயாபிபூதகா வார்த்தா கிலான்யேஷாம் மகாத்மனாம். ஹரி இப்போ சாதாரணமாயிருக்கிற ஒரு மனுஷன மாதிரி ரொம்ப டயர்டாயிட்டு சோர்ந்து போய் படுத்துட்டு இருக்கார். இந்த யோக நித்ரைக்கு பகவான தூண்டிவிட்ட அந்த ஆதிபராசக்தி, இந்த ஆதிபராசக்தியோடு சரிதங்கள் அப்படிங்கிறது நிறைய நிறைய மகாத்மாக்களோடு சரிதங்களாக்கும். ஆதிபராசக்திய பல பல அனுபவங்கள் வழி தெரிஞ்சிருக்கிற மகாத்மாக்கள். அப்படி இருக்கிற அந்த மகாத்மாக்களோட கதைகளை மறுபடியும் எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கா?
ஆதிபராசக்தி அப்படிங்கிற மாயா ஸ்வரூபிணி இந்த பிரபஞ்சத்தையே ஆக்டிவேட் பண்ணுறா. நாராயணனை சலனம் இல்லாதா படுக்க வச்சிருக்கா. எவ்வளோ பெரிய மகிமை! அதனால தேவியோடு மகாத்மியம், அந்த தேவியோடு மகிமைக்கு, தேவியோடு கண்ட்ரோல்ல இருக்கிற மகான்மார்களோடு விசேஷத்தை எக்ஸ்ட்ரா வேற எடுத்து சொல்லணுமா அப்படின்னு இந்த ஸ்லோகம் 25. ஸ்தௌம்யத்யயோக நித்ராம் வை யயா முக்தோ ஜனார்தன ஜடயிஷ்யதி யுத்தேஜ வாசுதேவ சனாதனா. ஸ்தௌமி அத்ய ஸ்தௌம்யத்ய யோக நித்ராம் வை யயா முக்தஹ ஜனார்தனஹ ஜடயிஷ்யதி ஜடயிஷ்ய இது யுத்தேஜ வாசுதேவஹ சனாதனஹ. ஸ்தௌம்யத்ய யோக நித்ராம் வை யயா முக்தோ ஜனார்தன ஜடயிஷ்யதி யுத்தேஜ வாசுதேவ சனாதனா. இந்த மாயா சக்தியிலேந்து விடுதலையானா மட்டும்தான் வாசுதேவன் இப்ப கண்ணை திறப்பார். அந்த சக்தி வாய்ந்த மகாதேவியை நான் ஸ்துதிக்கிறேன். இந்த ஆதிபராசக்தியோடு கண்ட்ரோல்லையாக்கம் இப்போ விஷ்ணு யோக நித்ரேல ஒன்னும் தெரியாம பரபிரம்மமாயிட்டு தூங்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கிற வாசுதேவனுக்கும் அப்படி இருக்கிற வாசுதேவன் அதே மாதிரி தர்ம சம்ரட்சணம் பண்ற, உலகத்தை பரிபாலனம் பண்றதுக்கு துஷ்டர்களை நிகிரகம் பண்ணுற ஜனார்தனன் இந்த ஆதிபராசக்தியோடு பிடியிலேந்து விமுக்தமானாதான் என்ன கண்ணை திறந்து பார்ப்பார். அப்படி இருக்கிற ஆதிபராசக்தியா இருக்கிற யோக நித்ரையை நான் ஸ்துதிக்கிறேன் அப்படின்னு பிரம்மா ஸ்துதிக்கிறார். ஸ்லோகம் 26. இதி கிருத்வா மதிம் பிரம்மா பத்மநாளஸ்திதஸ்ததா துஷ்டாவ யோக நித்ராம் தாம் விஷ்ணோரங்கேஷு சம்ஸ்திதாம். இதி கிருத்வா மதிம் பிரம்மா பத்மநாளஸ்திதஹா ததா துஷ்டாவ யோக நித்ராம் தாம் விஷ்ணோஹோ அங்கேஷு சம்ஸ்திதாம். இதி கிருத்வா மதிம் பிரம்மா பத்மநாளஸ்திதஸ்ததா துஷ்டாவ யோக நித்ராம் தாம் விஷ்ணோரங்கேஷு சம்ஸ்திதாம். இப்படி நிச்சயமா திருடமா உறப்பிச்ச மனசோடு கூடிட்டு அந்த பகவானோட நாபியில இருக்கிற அந்த தாமரை தண்டுல இருக்கிற அந்த தாமரை பூவுல உட்கார்ந்து இருக்கிற பிரம்மா விஷ்ணுவோடு அங்கங்களில வியாபிச்சிருக்கிற அந்த அதிபரா சக்தியா இருக்கிற யோக நித்ரைய ஸ்துதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார்.